ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார் அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான். ஸோ படம் பார்த்து ஒரு வாரம் ஆச்சு, இருந்தாலும் நம்ம ரிவ்யூ போட்டே ஆகணும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உன்னோட சஜஷன் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம நிறைய படத்துல கேட்டிருப்போம், என்னோட லைஃப்ல நடந்த விஷயம் அதான். ஸோ நம்ம ஒரு விஷயத்து மேலே ரொம்ப லவ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, நம்ம உண்மையாகவே அதை லவ் பண்ணால் மட்டும்தான் இந்த யூனிவர்ஸே நம்மளை வந்து கண்டிப்பாக அதை நம்மகிட்ட கொண்டு வரும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் லவ் பண்ணால் அது உண்மையிலே நமக்கு கிடைக்கும், நம்ம உண்மையாக லவ் பண்ணியிருந்தா. ஸோ அதுக்கான ஒரு டைம், அதுக்கான ஒரு ஒர்க், அது எல்லாமே தானாக நடக்கும், தானாக அந்த யூனிவர்ஸை நமக்காக கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை. ஸோ இதில் ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால என்னென்ன கஷ்டங்கள் வருது. ஸோ கவினோட ஆக்டிங் சொல்ல வரணும் அப்படின்னா, உண்மையிலே வேற லெவலில் ப்ரோ நடிச்சிருக்காரு. சூப்பராகவே இருந்துச்சு படம். அண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவே இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுக்காக என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளோ கஷ்டப்படணும். அண்ட் இதில் என்ன அப்படின்னா, அவருக்கு கைக்கிட்ட வரும், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும், மூஞ்சி ஸ்கேர் ஆயிரும். ஸோ லைஃப் வேற மாதிரி டோட்டலாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான் ரியல் லைஃப்லையுமே நடக்கும். நம்ம நினச்ச எதுவுமே எதிர்பார்த்த மாதிரி நடக்காது, அதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு அது மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு அது மேலே நம்ம லவ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அது நமக்கு வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து அது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த படம் சொல்லுது, நான் நம்புகிறேன். ஸோ ஹீரோயின் இன்னொன்று என்ன அப்படின்னா, ரீசெண்டாக அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட செகண்ட் ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்காங்க. ஸோ ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் கதையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, ஒரு லவ் போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு லவ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து எங்கேயோ போயிடுவோம். அதாவது ரெண்டாவது வருது வந்து நம்மளை ஏமாத்தாது, நம்ம கூட இருக்கும், நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ரீசெண்டாக ஜோ படத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்துல எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நம்மளை ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணி இருக்காமல், ஸோ நமக்காக வந்தவங்க நம்ம நல்லா பார்த்துக்கிட்டு நம்ம அந்த லைஃப்பில் போகிறது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அண்ட் உங்கள் சன் எல்லாத்தையும் கூட்டு போய் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளோட பேஷன் நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா, அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது கடைசி வரைக்கும் நிற்கணும் அப்படின்றத இந்த விஷயத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய இது வரும். ஸோ நம்ம எப்படி அதை கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் நம்மளோட கதை இருக்குது. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பாருங்கள். ஒரு வேளை தூக்கி இருந்தாலும் விட்டுருங்க, இப்போ ஃபோனில் கூட பார்த்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பான படத்தை தேட்டரில் இருக்கிற வரைக்கும் தேட்டரில் பாருங்கள். உண்மையிலே ரொம்ப ஒர்த்தபுள் தான். அண்ட் இருவிழி பாதையில் காத்திருந்த அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ பாட்டுமே யுவன் சங்கர் ராஜா மியூசிக், பிஜிஎம் எல்லாமே உண்மையிலே சூப்பர், வேறு லெவலு. அண்ட் கடைசியாக ஒரு ஜிகேஸ்லாம் போயிட்டு அவரோட டைலாக்லாம் சொல்லும்போது ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் இன்டர்வல் வரும்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்வலுக்கு அப்புறம் தான், அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த இன்டர்வலே காட்டுவாங்க. ஸோ அது எல்லாமே உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் எண்டிங் வந்து நிறைய பேருக்கு புரியல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரியலன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, கடைசியில் ஒரு ஹீரோ ஹைட்டாரு, அதுதான் கதை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஆர்எம் எஸ்பிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.